கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 118 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமாக அவங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். நம்ம தொடர்ந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறத பற்றி ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, என்னெல்லாம் ஊமையாக பேசியிருக்காரு, எப்படி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாருன்றதெல்லாம் பார்த்துட்டு வரோம். பார்ப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த வசனம் சொல்லி இதுக்கு சப்சிக்வெண்டா நிறைய வசனம் நம்ம பார்த்தோம். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், இடுக்கமான வாசல்ல பிரவேசிக்கணும். அது வழி இடுக்கமும் நெருக்கமுமா இருக்கும். ஏன்னா அப்படித்தானே, கேட்டுக்கு போற வாசல் பார்த்தீங்கன்னா அகலமா வழி விசாலமா இருக்கும். ஒருத்த வாழ்க்கையில கெட்டு போனோம்னா அது ரொம்ப ஈஸி. உடனே ஒரு நாள்ல கூட அவங்க வாழ்க்கையை நாசமாக்கிடுவாங்க. ஒரு நாள்ல ஒரு வருஷத்துல அவங்க வாழ்க்கை அப்படியே சீரழிக்கிறவங்களெல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். அதுதான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பெருமையுள்ளவனுக்கோ ஏற்றி நிற்பேன், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை இறங்குவேன்னு பேசியிருக்காரு. உன்னை காட்டில நான் பெரியவன், என்ன காட்டில நீ பெரியவன், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, பெருமையா பேசிக்கிறது. இந்த பெருமையெல்லாம் ஆண்டவர்கிட்ட பாத்தீங்கன்னா பெருமையே கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 3, 10 இப்படி சில வசனங்கள் பார்ப்போம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதாவது எளிமையா அவங்க வாழ்க்கை ஆவி ஆத்மா சரீரம்னு சொல்றோம். எளிமையா அதான் அதுலதான் சொல்ல வர்றாரு. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை இறங்குவேன்னு சொல்றாரு. எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்ம செயல்ல சொல்லல ஒன்னொன்னுலயும் ஆவி ஆத்மா சரீரம்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் சொல்ற எளிமை என்னன்னா, அதாவது நகை போடக்கூடாது, நல்லா உடை அணியக்கூடாது, நல்ல வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழக்கூடாது, அது இல்லை. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதாவது அவங்க செயல்ல ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணும் போதும் செயல்ல எளிமையா இருக்கமா, ஒருத்தரோட ஒருத்தர் நேசிக்கிறாங்களா, பிறரை நேசிக்கிறோமா, எளிமையா வாழறோமா. எளிமைன்றது என்னன்னா தாழ்மையா ஒருத்தர் அன்பா பேசுறது, ஒருத்தர்கிட்ட அன்பா பேசுறது, பணிவா இருக்கிறது, சாந்தமா இப்படி எளிமையா நடக்கிறது. எவ்வளவு பெரிய வசதியா இருந்தாலும் அந்த எளிமையோட நடக்கிறது. பெரிய செல்வந்தனா இருந்தாலும் எளிமையான வார்த்தைகளால பேசுறது, மற்றவங்களை உதாசீனப்படுத்தாம அவங்கள அன்பா உபசரிக்கிறது, நேசிக்கிறது, அவங்களுக்கு தேவைகளை செய்யறது, ஆண்டவர்கிட்ட மட்டும் ஜெபிக்கிறதுலயும் துதிக்கிறதுலயும் எல்லாத்திலையும் சரியா இருந்துட்டு மற்ற விஷயங்கள்ல சரியில்லாம, அதாவது பிறரை நேசிக்கிறதுல வாழ்க்கையில பெருமையான வாழ்க்கையா இல்லாம எளிமையான வாழ்க்கையா வாழறவங்கள தான் ஆண்டவர் சொல்றார். செல்வந்தரா இருந்தாலும் செல்வந்தரா இருக்கக்கூடாதுன்றது இல்லை. இதுல ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் தான் சொல்லியிருக்கார் பாக்கியவான்கள். அதே மாதிரி 10ஆம் வசனம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் யார சொல்றாருன்னா, இப்ப ஆண்டவரோட வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு வாஞ்சியோட அதுல என்ன பிரச்சனை வந்தாலும் உலக பிரகாரம் பல பிரச்சனைங்க இருக்கும். ஆனா ஆண்டவர் வார்த்தையை கடைபிடிக்கும் போது நாம நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அததான் இங்க சொல்றாரு. நீதி நிமித்தம்ன்றது என்னன்னா, துன்பப்படுகிறவர்கள் ஆண்டவர் வார்த்தையை ஃபாலோ பண்ணும்போது, அவருடைய வார்த்தைப்படி நடக்கணும்னு நினைக்கும் போது, அவருடைய வார்த்தைப்படி நாம செயல்படும் போது வர பிரச்சனைங்க தான் இதெல்லாம். நீதி நிமித்தம் துன்பப்படுறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்றாரு. ஏன்னா ஆண்டவருக்காக அவருடைய வார்த்தையை நம்ம கடைபிடிக்கும் போது துன்பங்கள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதான் பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அவன் உங்கள்ட்ட ஓடி போவான்னு சொல்ற. அதுதான் பிரச்சனை வரும்போது விலகிடாம ஸ்ட்ராங்கா. யோபு பாருங்க, எவ்வளவோ துன்பம் அனுபவிச்சாரு. ஆனாலும் அவரு கடைசி வரைக்கும் விசுவாசியா ஆண்டோட வார்த்தையை விட்டு விலகாம கடைசி வரைக்கும் பிசாசை ஏத்து நின்னார். அதுதான் இங்க சொல்றார். நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன மாதிரி நம்ம கஷ்டப்பட்டாலும் விலகாம சாத்தானுக்கு பணிஞ்சு போகாம ஏத்து நின்று, சாத்தான் அப்ப பாருங்க ஏத்து நின்னோம்னா சாத்தான் ஆட்டோமேட்டிக்கா ஓடி போயிடுவோம். அதான் நீதி நிமித்தம் துன்பம் வரும். துன்பம் வந்தாலும் அந்த துன்பப்படுற நேரத்தை தான் சொல்றார். துன்பம் நிரந்தரம்னு சொல்ல. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள்னா நீதி நிமித்தம் துன்பப்பட்டுனே இருப்பாங்கன்றது இல்லை. ஏன்னா யோபு பாருங்க,
அவ்வளவு துன்பம் அனுபவிச்சார். ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்தது? ஆண்டவர் எல்லாமே இரட்டத்தனையா இழந்ததெல்லாம் அப்படியே அவருக்கு இரட்டத்தினையா நூறத்தினையா அப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து தான் அவர் வாழ்க்கையை மாத்தினார். அடுத்து 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பாருங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நீங்கள் செய்யற நல்ல காரியங்களை கண்டு, நீங்க பிறரை நேசிக்கிறதுக்கு, பிறருக்கு உதவி செய்யறதுல, நல்ல விஷயங்களை, ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்களை செய்யும் போது பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்படுவது. நற்கிரியைக்கு நீ பாருங்க, உலகத்தில் இருக்கும்போது நல்லது செய்யணுன்றத சொல்றாரு. பரலோகராஜ்யத்துக்கு போறதுக்கு இதுவும் ஒரு வழி. அதான் சொல்றாரு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்க நல்ல காரியங்கள் மனுஷங்க முன்னால பரலோகத்தில் இருக்க பிதா மகிமைப்படும்படி வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. நற்கிரியைகளை கண்டு பிதா மகிமைப்படுவார்னு சொல்றாரு. நல்ல காரியங்களை செய்ய சொல்றாரு, ஏழைங்களுக்கு உதவ சொல்றாரு, இல்லாதவங்களுக்கு கொடுக்க சொல்றாரு, பிறரை நேசிக்க சொல்றாரு. அக்கம் பக்கத்துல நமக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க கஷ்டப்படுறாங்களா, படிப்புக்கு உதவுங்க, வேலை ஒருத்தர் கிடைக்கணும் அதுக்கு உதவி செய்யுங்க, வறுமையில வாடுறாங்களா அவங்களுக்கு உங்களால முடிஞ்சது செய்யுங்க. எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில திராணி இருக்கும்போது செய்யாம இருக்கக்கூடாது. நம்ம ஆர்பனேஜில் போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டா முடிஞ்சதுன்னு அது இல்லைங்க. உங்க வாழ்க்கையில மாசம் மாசம் தசமபாகம் காணிக்கை இதெல்லாம் செலுத்துறீங்க. அதான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, தசமபாகம் காணிக்கை செலுத்துறது அதெல்லாம் இருந்தாலும் நற்கிரியை செய்யணும்னு சொல்றாரு. அந்த நற்கிரியை செய்யறதுல நீங்க எப்படி இருக்கணும்? பரலோகராஜ்யத்தில் இருக்க பிதா மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் மனுஷங்க முன்னா பிரகாசிக்க கடவுது, பிதாவுக்கே மகிமை உண்டாகும்படி. அப்படி ஒரு நல்ல காரியம் செய்யறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. 18ஆம் வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். வானம் பூமி கூட ஒழிஞ்சு போயிடும், ஆனா ஆண்டவரோட வார்த்தை நியாய பிரமாணத்தில் இருக்க எல்லாம் நிறைவேறும் அளவும் எல்லாமே நிறைவேறும். அவர் சொன்னதெல்லாம் நடக்கும். என்னெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க, ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. இதுல சொல்லப்பட்ட எல்லாமே நடக்கும், ஆனா வானம் பூமி கூட ஒழிந்து போயிடும், ஆனா இதெல்லாம் ஒழிந்து போகாது. இதான் வேதம், இதான் சத்தியம். அதான் சொல்றாரு ஆண்டவர். நிறைவேறும் அளவும் எல்லாமே நிறைவேறும். என்னன்னா நம்ம அதான் தெரிஞ்சுக்கணும். அதான் நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம், மனசாட்சி, கடவுளுக்கு பயப்படுற ஒரு மனசாட்சி. நம்ம எதை செய்யும் போது, எந்த செயல் செய்யும் போதும் ஆண்டவரோட வார்த்தைய நினைவு கூறணும். பாவம்ன்றது வந்துடுச்சு, பாவம் இல்லாம வாழ முடியாதுன்றது ஒரு பக்கம். ஆண்டவர்கிட்ட எளிமையோட நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே நான் பாவி, என் மேல் மனம் பெருங்கும், என்னை கிருபையாய் ரட்சியும் ஆண்டவரே, ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும், என் வாழ்க்கை முழுவதும் பூலோகராஜ்யத்திலும் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழும்படியும் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க நான் ஆயத்தப்படும்படியும் என்னை நடத்தும். பரலோகராஜ்யத்தில் மண்டலே நீர் பரலோகராஜ்யத்திலே உடைய வருங்காலத்திலே அடியேனையும் சேர்த்துக்கொள்ளும். இப்படி நீங்க ஜெபிச்சு கேட்கும்போது நிச்சயம் ஆண்டவர் நடத்துவார். உங்க வாழ்க்கை மாறும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.